ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தொடர்ச்சியா இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்க என்ன காரணம்? பயம் இல்லையா அந்த நாட்டுல? இன்னைக்கு தமிழக சட்டம் ஒழுங்கு பத்தி இந்த பிரச்சனைகளை பத்தி பேசுறீங்களா? கடந்த 5 ஆண்டுகளா கோமாவுல இருந்தாங்களான்னு தெரியல. இதே மாதிரி அண்ணா நகர்லயும் நடந்துச்சு நமக்கு சிறுமி. அந்த பிரச்சனையை அன்றைக்கு இருந்த அரசாங்கம் கையாண்ட விதத்துக்கும் இந்த பிரச்சனையை இன்னைக்கு இருக்கிற கையாண்ட விதத்தையும் நீங்க எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. 250 சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை அவங்க ரிட்ரைவ் பண்ணி 5 தனிப்படை காவல்துறைகளை வச்சு வித்தின் 24 ஹவர்ஸ்ல குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இல்லையா இது? இனிமேல் டிசைனாவும் ஆட்கள் வருவாங்க. சமூக போராளிகள், சமூக நீதி காவலர்கள், சமூக சிந்தனையாளர்கள், போதைப் பொருள் பிரச்சாரகர்கள், இந்த மாதிரிலாம் சில போலி போராளிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. 5 வருஷமா காணா போன இருந்த அந்த போலி போராளிகள் எல்லாம் முகமூடி அணிந்து பல்வேறு ரூபத்துல வருவாங்க. எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், இது விளம்பர ஆட்சியாகவும் இன்ஸ்டாகிராம் ஆட்சியாகவும் இன்ஸ்டாகிராம் மடைமாற்று அரசியலாகவும் பண்ணிட்டு இருக்காங்க டிவிக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதுவரைக்கும் ஆட்சியேற்ற எந்த அரசாங்கமா இருக்கட்டும், இத்தனை அமைச்சர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு துறையிலையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறத ஆட்சியேற்ற 13-15 நாள்ல நீங்க என்னைக்காவது எந்த அரசாங்கத்திலாவது நீங்க பாத்திருக்கீங்களா மகேஷ்? இதை அவங்க கொண்டாட்ட மனநிலையில இருக்காங்கன்னு அவங்க சொல்றதை நீங்க நம்புறீங்களா? பார்த்தீங்களா இல்லையா? இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் 2 பேருமே அட்ரஸ் பண்ணாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சரை நம்பிட்டு இருந்தாவே பத்தாது, நீங்களும் இன்ஃப்ளூயன்சராக மாறணும். இன்ஸ்டாகிராம் என்ன இவங்களுக்கு புதுசா? இப்போ இன்ஸ்டாகிராமில் இவங்க இன்ஃப்ளூயன்சரை திமுக பயன்படுத்தவே இல்லையா? அண்ணா திமுக பயன்படுத்தல உங்கள் குற்றச்சாட்டை நம்மளே வச்சிருக்கிறோம். அண்ணா திமுக மீட்டிங்கில் பேசினா ஒரு நியாயம், திமுக மீட்டிங்கில் பேசுறீங்க சார் நீங்க. தொடர்ச்சியான மின்தடை ஏற்படுவது நிறைய நடந்துட்டு இருக்குது. அது சில கருப்பாடுகளால் நிகழ்கிறதுன்னு அமைச்சர் நிர்மல்குமாரும் சொல்றாரு. நிர்மல்குமார் சொல்றதுல 100க்கு 100 நான் உடன்பாடும் இல்லை. அதே மாதிரி 100க்கு 100 இல்லை அப்படி அவர் சொல்றது பூரா அபத்தம்னு நான் நழுவி போறதுக்கும் ஆல்ரெடி இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மின்தடை பாத்தீங்கன்னாக்கா கட்டாயமா இது மக்களுக்கு மின்தடை ஏற்படுறதை விட இந்த நேரத்துல மின்தடை ஏற்படுங்கிற அறிவிப்பு கொடுத்தீங்கன்னா கூட மக்கள் சும்மா இருப்பாங்க. நீங்க அறிவிப்பே இல்லாம கட் பண்றதுதான் இந்த இடத்துல பிரச்சனையா வந்தது. டிவிகேக்கு இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள், இப்ப விஜய் அவர்கள் வேற என்ன சொல்றாரு, ஒருத்தனையும் ஒரு பைசா தொட விட மாட்டேன், நானும் ஒரு பைசா தொட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பைசா தொட விட மாட்டேங்கிறதே பல அதிகாரிகளுக்கு டர் ஆகி போச்சு. ஐயோ நம்ம நிலைமை அவ்வளவுதான். அது ஒண்ணு. அடுத்தது, இது வரைக்கும் பைசா பார்த்தது அப்படியே மன்னிச்சு விட்டுருவாங்களா, நடவடிக்கை எடுப்பாங்கல்ல, அந்த பயமும் இருக்கு. இப்போ இன்னும் ஒரு படி போய் எனக்கு தாவேகா அரசாங்கத்துக்கு உண்டான இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, இது உங்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த அட்வைசரி கவுன்சில் மட்டும் பத்தாது, ஒவ்வொரு துறைக்கும் நீங்க ஒரு அட்வைசரி கவுன்சில் போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி நேர்மையான முன்னாள் அதிகாரிகளை வச்சு ஒரு அட்வைசரி கவுன்சிலை போட்டு அவங்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உண்டான தொடர்பை நீங்க வலுப்படுத்தி கொடுங்க. இப்ப நல்லா வேகமா ஓடி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்குள்ள படப்பட எல்லாம் செட்ரைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளீன் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பூரா செய்யலாம் நான் தமிழ்நாட்டு. ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப இக்கட்டான காலகட்டம். ஹனிமூன் பீரியட்லாம் கிடையாது சார். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலைமை அந்த நிலைமையில இருக்கு. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் ஆதேஷ். எப்படி இருக்கீங்க? அட்டாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கும். தாவேகா பொறுப்பேற்று 15 நாட்களில் பல குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதாக சாட்சியா பல விஷயங்களை எடுத்து போட்டு இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையான விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 15 நாள் அவங்களுக்கு ஒரு ஹனிமூன் பீரியட், ஒரு 6 மாசமாவது குறைஞ்சது. அதுவும் இது இவங்க புதுசு, 1 வருஷமாவது இவங்களுக்கு டைம் கொடுக்கணும். இருந்தாலும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த 15 நாளில் 25 கொலைகள் நடந்திருக்கு. இரட்டை கொலை 2 நடந்திருக்குது. அதே போல பாலியல் சம்பவங்கள் தொடர்ச்சியானது. இந்த கோயம்புத்தூர் சிறுமி சம்பவம், மதுரையில் ஒரு பாலியல் சம்பவம் என தொடர்ச்சியா இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்க என்ன காரணம்? நிறைய ரவுடிகள் கைதான நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதை நம்ம செய்தியா பார்த்துட்டே இருக்கோம். ஆனாலும் பயம் இல்லையா அந்த நாட்டில்? டிவிகே அரசாங்கம்
ஏதேனும் மிஸ் பண்றாங்களா இல்ல ஏதாவது மிஸ்டேக் பண்றாங்களா? இல்லை, இது வந்து மழை விட்டாலும் தூவானம் விடலைங்கிற ஒரு பழமொழி உண்டு. மழையை விடுங்க, கடந்த 5 ஆண்டுகளாக வந்து ஒரு பெரும் புயல் அடிச்சிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து இன்னைக்கு வந்து எனக்கு உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி, அனைத்து மீடியாக்களும் நீங்கள் உட்பட இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு, போதை கலாச்சாரத்தை பற்றி நீங்கள்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறது உள்ளபடியே மகிழ்ச்சி. இல்ல கடந்த காலங்களிலும் நம்ம அது எவ்வளோ தூரம் பேசுனாங்கிறத நம்மளும் பார்த்தோம். ம். அப்போது இந்த 5 வருஷத்தில் வந்து நீங்கள் ஒரு புயல் அடித்து முடிஞ்சா அடுத்த நாள் காலையிலேயே வந்து ஊர் சுத்தமாயிருமா? ம். அந்த புயலினுடைய சேதாரத்தை பூரா கணக்கிட்டு எல்லாத்தையும் அந்த ஊரை சுத்தம் பண்ணுறதுக்கு காலங்கள் எடுத்துக்கும். ஆனால் அந்த புயல் நின்ன நேரத்துலேருந்து புயல் வரத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த நடவடிக்கை எடுக்கணும். அப்போ இன்றைக்கி வந்து தாவேக்காக்கு வந்து 6 மாதம் டைம் கொடுக்கலாமா, 1 மாதம் டைம் கொடுக்கலாமாங்கிறது இல்லைன்னா, தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறது, யார் ஆட்சி அமைச்சாலும் இக்கட்டான சூழ்நிலையில் தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு நிதிநிலை நெருக்கடி இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது, போதை கலாச்சாரம் இருக்குது, பெண்கள் சிறுமிகள் பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது. அப்போ யார் ஆட்சி அமைச்சாலும் இது வந்து ஒரு ஸ்மூத் செயிலிங்காக இருக்காது. குறிப்பாக விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வர்றாருன்னா கட்டாயமாக இது வந்து சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன் தாங்கிறத நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு வரோம். அப்போ இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு படத்தில் தான் வந்து நிழல்கள் ரவி கோமால போயிடுவார். கோமால போயிட்டதுக்கப்புறம் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு பார்த்த உடனே அவர் அந்த ஒரு படம் யோகி பாபுவும் அவரும் நடிச்சிருப்பாங்க, படத்து பேர் ஞாபகம் வரல. அவர் அந்த கோமால விட்டுட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து கண்டினியூஷனுக்காக அவர் பார்க்கும்போது ஒன்றுமே கனெக்ட் ஆகாது. அந்த மாதிரி இன்னைக்கு தமிழக சட்டம் ஒழுங்கை பற்றி இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறீங்களா, கடந்த 5 ஆண்டுகளாக கோமாவில் இருந்தாங்களான்னு தெரியல. அப்போ இந்த நேரத்தில் வந்து இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இப்போ புதுசாக ஏற்றிருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த இடத்துலையும் எங்களுக்கு அனுபவம் இல்லை, நாங்கள் புதுசுங்கிற காரணத்தை இது வரைக்கும் சொல்லவும் கூடாது. அதுக்காக தான் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் என்னென்னங்கிறதா நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு பொலிட்டிக்கல் வில் என்ன இருக்குது, அதனுடைய டிட்டர்மினேஷன் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 15,349 ரவுடிகளை வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதில் 12,650 பேர் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர், 2,699 பேர் நான் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ். இதுக்கு மேலேயும் ரவுடிகள் இருப்பாங்களா? இருப்பாங்க. ஆனால் இந்த துரிதமான நடவடிக்கையை வந்து இவங்க எடுத்து பார்த்து அவங்க கிட்ட விசாரித்த வகையில் 3,246 ரவுடிகளை இன்னும் மேற்கொண்டு விசாரிக்கணுங்கிறதுக்காக அவங்கள வந்து டீடைன் செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 844 பேர் வந்து ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்காங்க ஏற்கனவே நடந்த குற்றங்களுக்காக. அது மட்டும் இல்லாமல் 294 NDPS கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. நார்காட்டிக்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்டில் 294 வழக்குகள் பதிவாகி அந்த வழக்குகள் கீழே 419 பேர்த்த இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. 267.25 கிலோ கஞ்சாவை வந்து கைப்பற்றியிருக்காங்க. 2,476 டேப்லெட்ஸ், போதை மாதிரி அந்த சின்ன சின்ன டேப்லெட்ஸை பூரா கைப்பற்றியிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து கடந்த ஒரு 4-5 நாட்களில் இந்த வந்து நடவடிக்கைகளை வந்து துரிதமாக எடுத்திருக்காங்க. இது மட்டும்தான் குற்றவாளிகள் மேலே மட்டும்தான் நடவடிக்கையா? இல்லை, காவல்துறையில் இருக்கக்கூடிய கருப்பாடுகள் மேலேயும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தேவகோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து அங்கேயும் இங்கேயும் அலக்கழித்து சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்துக்காக 5 போலீஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அதில் 2 பேர் இன்ஸ்பெக்டர்கள். அடுத்தது தர்மபுரியில் வந்து ஹைவே பெட்ரோலிங் இருக்கு பாருங்க, அந்த ஹைவே பெட்ரோலிங் பிரைபிங்கில் வந்து 3 போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் ஸ்பெஷல் எஸ்ஐ, மீதி 2 பேர் வந்து ஹெட் கான்ஸ்டபிள். திருவற்றியூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டாஸ்மாக் வந்து சைடில் வந்து இல்லீகலாக வந்து வெளி இடத்துல வித்துக்கிட்டு இருக்காங்கிறத தடை செய்யாமல் நடவடிக்கை எடுக்காமல் இருந்த இன்ஸ்பெக்டர் மோகன்தாஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. அதே மாதிரி சென்னை போலீஸ் பிரிசன் எஸ்காட், அங்கே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டாக இருக்கக்கூடிய நபர் இப்போ நடந்தது இல்லை, ரொம்ப நாளாகவே அவர்கிட்ட லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவருக்கு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது பூரா சகல சௌரியங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 3 போலீஸார் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து சமூக குற்றங்கள் நடக்கக்கூடிய ரவுடிகள் மேலே மட்டும் இல்லை, காவல்துறையில் அஜாக்கிரதையாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கக்கூடிய காவலர்கள் மேலேயும் இதுதான் இரும்புக்கரம். அப்போ இதெல்லாம் எத்தனை நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய சோ கால்டு 12-13 நாளில் 12-13 நாட்கள்ல இவ்வளவு நடவடிக்கைகள் வந்து. ஆனாலும் களத்துல மக்களின் கோஷங்களும் போராட்ட களம் மாறியும் ஆட்சிகள் மாறியும் காட்சிகள் மாறல. நாங்க தாவேகாவுக்கு நம்பிதானே ஓட்டு போட்டோம், நாங்க சினிமாவில் இப்படியெல்லாம் பார்த்தோமே விஜய, இதெல்லாம் பேசுற வீடியோக்கள் நிறைய வருது இல்லை, அதெல்லாம் நம்ம பார்க்குறோமா? அதெல்லாம் இல்லை, அது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனோம்னா விஜய் அவர்களுக்கும் அவருடைய அரசாங்கத்துக்கு நம்ம சொல்றது என்னன்னா, இனிமேல் டிசைனாகவும் ஆட்கள் வருவாங்க,
சமூக போராளிகள், சமூக நீதி காவலர்கள், சமூக சிந்தனையாளர்கள், போதைப்பொருள் பிரச்சாரகர்கள், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது எவ்வளவோ சமூக நல போராளிகள்லாம் இருந்தாங்க. கடந்த 5 ஆண்டுகளா அவங்க பூராமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்க போனாங்கன்னு தெரியல. மீதி அவங்க பூராமே இப்ப மறுபடியும் உயிர்த்தெழுந்து வருவார்கள். இல்ல நான் மக்கள் கோஷத்தை சொன்னேன். நீங்க அவங்க இல்ல நான் இந்த கோஷத்தையும் சேர்த்து சொல்றேன். ஒரு முன்னெச்சரிக்கையாவே சொல்றேன். நான் சொல்றேன் கோவன் போன்றவங்க எல்லாம் பேசவே இல்லை, நானே விமர்சனம் பண்ணியிருக்கேன். இல்ல நீங்க விமர்சனம் பண்ணனீங்களா இல்லையாங்கிறது இல்ல. நம்ம சொல்றது என்னன்னா அரசாங்கத்துக்கு இதை முன்னெச்சரிக்கையாவும் சொல்றோம். அப்ப இந்த மாதிரிலாம் வந்து சில போலி போராளிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல சார் 5 வருஷமா காணா போன இருந்த அந்த போலி போராளிகள் எல்லாம் முகமூடி அணிந்து பல்வேறு ரூபத்துல வருவாங்க. நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல தயாரா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க 100% நடவடிக்கை எடுக்கான்னு பிளான் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய நடவடிக்கை 500% அதிகரிக்கணுங்கிறதுக்காக அரசாங்கத்துக்கு நான் எச்சரிக்கையா சொல்றேன். இல்ல சார் ஹிஸ்டரி ஷீட்டர் நோட்டோரியஸ் அந்த கிரைம் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வேக வேகமா அவங்கள விசாரணை கூப்பிடுறாங்க, எல்லாரையும் கைது பண்றாங்க. இந்த நடவடிக்கை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் இது நடக்கும்போது இன்னொரு பக்கம் பயமே இல்லாமல் அவங்கெல்லாம் இன்னும் ஒரு இதுல இருக்காங்க போலயே. ஒரு தப்பு பண்றவங்க எல்லாம் தைரியமாவே சுத்துற மாதிரி இருக்குன்ற ஒரு பார்வையை இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. திமுக ட்விட்டர் மடைமாற்று அரசியலை பண்ணாங்க, இவங்க இன்ஸ்டாகிராம் மடைமாற்று அரசியலை இப்போ பண்ணுவாங்கிறாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இன்னுமே டிவிக்கு கொண்டாட்ட மனநிலையிலே இருக்காங்க, நாட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்க பார்க்கவே இல்லைங்கன்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் குற்றங்கள் அதாவது அதிகரித்து வந்ததை எதிர்க்கட்சிகள் அத்தனை பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் பேசணுங்கிறேன். நான் எதிர்க்கட்சிகள் பேசத்தான் செய்வாங்க, அதற்காக தான் எதிர்க்கட்சிகள் இருக்காங்க. அதனால தான் சொல்றேன், அதெல்லாம் பேசுறது மட்டும் இல்லைங்க, இன்னும் இத்தனை பக்கம் டிசைனா இன்னும் ஆளுங்கள்லாம் வருவாங்க, களத்துல குதிப்பாங்க. திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது எப்படியெல்லாம் அவங்களுடைய நடவடிக்கை இருக்குங்கிறது போன 5 ஆண்டுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முந்தின 10 வருஷத்துல யார் யாரெல்லாம், அதனால தான் நான் இப்ப பட்டேன், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், மக்கள் நல சிந்தனையாளர்கள் பல ரூபத்துல வருவாங்க, நீங்க பாருங்கன்ற நான். அதுக்கு பூரா டிவிக்கு அரசாங்கம் வந்து தயாரா இருக்கணும். அடுத்தது வந்து என்னுடைய ஒரே ஒரு கேள்வி மாதேஷ், இப்ப இவங்க எல்லாம் வந்து டக்குன்னு இன்னைக்கு தாவேக ஆட்சியில வந்த உடனே இவங்க எல்லாம் குற்றவாளிகள் ஆயிட்டாங்களா? சொல்லுங்க பாப்போம், நெஞ்சில கை வச்சு சொல்லுவோம். இவங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு நெஞ்சில உரம் கொடுத்து இந்த அளவுக்கு குற்றம் பண்ணலாங்கிற தைரியம் கொடுத்தது யாரு? அப்ப நான் இப்ப உங்களுக்கு அந்த பட்டியலை படிச்சேன். 12 நாள்ல எடுத்த நடவடிக்கைகளை நான் படிச்சேன். 5 வருஷம் இருந்தது. அதான் நான் சொல்றேன், 5 வருஷம் இங்க புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு, சுனாமி அடிச்சு ஓஞ்சிருக்கு. என்ன சுனாமி? சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, கஞ்சா பிரச்சனை, போதை கலாச்சாரம் இந்த அளவுக்கு இருக்குங்கிற நம்மளே பல தடவை பேசியிருக்கோம். அப்போ அது பூராமே வந்து திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா கட் இங்க வந்து ஸ்டார்ட் அப்படின்னா சினிமாவில் வர மாதிரி உடனே வந்து சுத்தமாயிருமா ஊரு? நான் அதுக்காக தான் சிம்பிளா பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். ஒரு புயல் அடிச்சு முடிஞ்சு போச்சு, நேற்று நைட்டோட புயல் கரையை கடந்துருச்சு, இன்னைக்கு காலையில ஊர் சுத்தமா இருந்துருமா? வெளியே வந்து பார்த்து என்னங்க மரம் அங்க விழுந்திருக்கு, எங்க இதா இருக்கு, அதா இருக்கு, இதா இருக்குன்னு மக்கள் சொன்னாங்கன்னா அது யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா அதுக்கு அவங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். எனக்கு தெரிஞ்சு ஜெகன்மோகன் ரெட்டி சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே ஒரு மருத்துவ செவிலியர் ஒருத்தர் ஒரு பெண்ணை வந்து இது பண்ணாங்க. அந்த சம்பவம் நடந்த மறுநாள் அவங்களை என்கவுண்டர் பண்ணாங்க. அதை நாடே பாராட்டியது, அது இந்தியா முழுக்க. அது இந்த சம்பவம் நடந்து இத்தனை காலம் ஆகிறது, இவ்வளோ நாட்கள் ஆகுது, அந்த 2 பேர் அக்யூஸ்டாக நம்ம இது பண்ணிக்கிறோம், அடையாளப்படுத்தியிருக்கோம். அதுக்காக என்கவுண்டர் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஒரு 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 பயம் ஏற்படுத்தும் விதமான நடவடிக்கை இன்னும் எடுக்க அந்த அந்த வேகம் இல்லையா? எந்த பிரச்சனையில? கோயம்புத்தூர் இஷ்யூவில். எஸ் சார், இப்போ கோயம்புத்தூர் பிரச்சனை நான் ஆழமாக போக வேண்டான்னு பார்க்குறேன். ஏன்னா அது நிறையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நீங்கள் அவங்க அந்த குழந்தையினுடைய தாய் பேட்டி கொடுத்தது, சித்தி பேட்டி கொடுத்தது, அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் அவங்க பக்கத்து வீட்டிலன்னு சொல்லி அவங்க சொந்த பந்தத்தோட பேட்டி கொடுத்ததெல்லாம் பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்விகள் கேட்டு 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 நிறைய பிரச்சனைகள் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. அந்த அம்மா யார் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக விரும்பல. நம்மளுடைய இது ஒரு குழந்தை உயிர் கூட இந்த மாதிரி அயோக்கியர்கள்னால உயிர் போகக்கூடாதுங்கிறதுல எனக்கு 100% உடன்பாடு உண்டு. ஆனா இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி அண்ணா நகர்லயும் நடந்துச்சு நமக்கு சிறுமி. அந்த பிரச்சனையை வந்து அன்றைக்கு இருந்த அரசாங்கம் கையாண்ட விதத்துக்கும் இந்த பிரச்சனையை இன்னைக்கு இருக்கிற கையாண்ட விதத்தையும் நீங்க எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க. 250 சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வந்து அவங்க ரிட்ரைவ் பண்ணி 5 தனிப்படை காவல்துறைகளை வச்சு வித்தின் 24 ஹவர்ஸ்ல வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த குற்றவாளிகள் கூட யாரு? பக்கத்து வீட்டில் இருந்தவனுங்க. இவங்க அந்த இடத்துக்கு போய் 25 நாள் தான் ஆகுன்றாங்க. இவங்க போனா 7வது நாள் 10வது நாள் அவன் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா மேல நிறைய வந்து அலிகேஷன். நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல, ஏன்னா அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. அது ஒரு பெண்மணியை பத்தி நம்ம பேசுறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க எப்படியோ இருந்துட்டு போறாங்க, நம்ம இந்த குழந்தையை பத்தி மட்டும் பேசுவோம். அப்போ இந்த ஒரு நாளில் அந்த குற்றவாளிகளை ட்ரேஸ் அவுட் பண்ணி பிடிச்சிருக்காங்க. இதே அண்ணா நகர்ல நடந்த போது என்ன நடந்திருக்கு? அப்ப நம்ம ஒரு கம்பாரிசன் தான் பாக்குறோம் இங்க. அதுவும் பெண் குழந்தை,
அதை அரசாங்கம் கையாண்ட விதமும் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்த இதுவும் குழந்தை கையாண்ட விதத்துக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இல்லையா இது? அப்ப இன்னைக்கு தாவேகா அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையை நம்ம பாராட்டி உத்வேகப்படுத்தணும் இல்லையா? கரெக்ட். ஆனா திருப்பி இந்த மாதிரி நடக்காம பாத்துக்குங்க, எதையுமே செய்யக்கூடாது, இன்னும் நீங்க செயல்படுங்க. நம்ம இப்பயும் இவ்வளவு பட்டியலை படிச்சாலும் நான் அவங்க அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுன்னா பத்தாது இது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க புறையோடி கிடக்குது. இல்ல சார், நீங்க இந்த புறையோடி கிடக்கக்கூடிய இந்த குற்றங்களை களையணும்னா இன்னைக்கு நீங்க எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் மாதிரி இன்னும் 100 மடங்கு நடவடிக்கைகள் தேவை. ஆனா இந்த 12 நாள்ல இந்த நடவடிக்கைகள் எடுத்ததை பாராட்டுறோம். இல்ல, ஆனா இது பத்தாது, இன்னும் நீங்க வேகமா போய்கிட்டே இருக்கணும்னு சொல்றோம். நம்ம குற்ற சம்பவங்கள் எல்லா ஆட்சியிலும் நடக்கிற ஒண்ணுதான். இப்ப அதிகமாகி கொண்டிருக்கிறது, அதை தடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்கறாங்க. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் நடந்தது, அதுவும் இந்த கடந்த 5 வருஷத்துல நடந்தது ஏதோ பெரிய சுனாமி அடித்தது போல நீங்க ஒரு பெரிய பிம்பத்தை காட்டுறீங்க. ஒவ்வொரு காலங்களிலுமே இது நடந்த ஒன்றுதான் சார். அது அப்ப அந்த ரேஷியோவை எடுத்து பார்த்தோம்னா கூட டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். அப்படி ஏதோ இல்ல ஒட்டுமொத்தமா ஏதோ அங்கதான் உட்காந்து திமுக ஆட்சி காலத்துலதான் எல்லாரும் அவங்க தப்பு கத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல. நான் சொல்றது இன்னைக்கு வந்தவொடனே திமுகவுக்கு இவ்வளவு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. அம்மையார் கனிமொழிகள் கூட இப்ப பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பாதுகாப்பு இல்ல, போதை கலாச்சாரம் இப்ப டப்புன்னு திமுக அரசாங்கம் பேசுறத வரவேற்கிறேன். ஆனா 5 வருஷம் ஏன் சார் கோமால இருந்தீங்களான்னு கேட்கிறேன். நான் அதனாலதான் அந்த ஜெயம் ரவி படத்துல அந்த சீனை நான் சொன்னேன். அப்ப 5 வருஷம் நீங்க ஆட்சியில் இருக்கும்போது நம்ம எவ்வளவு கத்துக்கிட்டு இருந்தோம், இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு. அப்ப 12 நாள்ல தமிழகத்தினுடைய நிலைமையை புரிஞ்சுக்க தெரிஞ்ச உங்களுக்கு, எதிர்கட்சியா இருக்கும்போது 12 நாள்ல தமிழகத்தினுடைய நாடி பிடிச்சு பார்த்து தெரிஞ்ச உங்களுக்கு 5 வருஷமா ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருந்த போது நீங்க ஏன் சார் அந்த நாடி பிடிச்சு பார்க்கலங்கிறதா என்னுடைய கேள்வி. அப்போ நீங்க இது வரைக்கும் பண்ண சேதாரத்தை நான் தான் சொன்னேன். நேத்து நைட்டு புயல் முடிஞ்சது, இன்னைக்கு காலையில ஊர் சுத்தமாயிருமா? யாராவது எதிர்பார்க்க முடியுமா? அதை சுனாமி அடிச்சுட்டு போயிருக்குது, நாளை காலையில ஊர் சுத்தமாயிருமா? அப்ப அதுக்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு மெனக்கட வேண்டியது இருக்கு. அதுக்காக இந்த ஆட்சியாளர்களுக்கு நான் வக்காலத்து வாங்கல, இந்த பொறுப்பை எதிர்பார்த்து தான் நீங்க ஆட்சிக்கு வரணும்னு வந்திருக்கீங்க. ஆனா அதனாலதான் சொல்றேன், இப்ப வரக்கூடிய எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் கடுமையான ஆட்சி நிலைமையில தான் நீங்க ஆட்சி ஏற்க போறீங்கன்னு முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. அது யாரா இருந்தாலும் சரி. அப்போ இன்னைக்கு விஜய் அவர்களும் அவர்களுடைய அரசாங்கமும் துரிதமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதுக்கு நமக்கு பாராட்டுக்கள். அந்த துரிதத்தை விட இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஜெட் ஸ்பீட்ல நீங்க போக வேண்டியது இருக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய சமூகம் புறையோடி போயிருக்கு. ஏன்னா போன 5 வருஷத்துல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லி இப்ப கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இருந்தா, நியாயமான கேள்வி நீங்க புரிஞ்சுக்குங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இருந்தா இந்த 12 நாள்ல தமிழ்நாடு இந்த மாதிரி ஆயிடுமா? சொல்லுங்க மாதேஷ். அப்ப நீங்க எதை மூடி மறைச்சிட்டு இருந்தீங்க இத்தனை நாளா? இன்னைக்கு அதெல்லாம் வெளியே வருது. இதை நான் பாராட்டுறேன், மீடியாக்களையும் நான் பாராட்டுறேன். இந்த அளவுக்கு நீங்க போன தடவை இதெல்லாம் நீங்க பப்ளிசைஸ் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். போன ஆட்சியாளர்களுக்கும் எடுத்துரைத்திருந்தாங்கன்னா இதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்ப இதை பத்தி பேசாம அன்னைக்கு அதிமுகக்குள்ளார என்ன பிளவு வருது, அதிமுகவை விட்டு யாரு போயிட்டா, அதிமுகவுல இருந்து யாரு என்னத்தை பண்ணாங்க, தும்புனாங்களா, மூஞ்சியை தொடச்சாங்களா, கைக்குட்டையை வச்சிருந்தாங்களா, அது வெள்ளை கலரா கருப்பு கலரா, இதையே பேசிக்கிட்டு இருந்த நமக்கு இன்னைக்கு அட்லீஸ்ட் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இன்னைக்கு நாச்சுக்கு மக்களுக்கு தமிழகத்தினுடைய நலன் மீதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மீதும் குழந்தைகள் பாலியல் பிரச்சனைகள் மீதும் போதை கலாச்சாரம் இங்க பெருகி இருக்கிறத பத்தியும் இப்ப எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுகக்களும் மக்களும் இந்த அளவுக்கு பேசுறது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி. ஓகே, எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், இது விளம்பர ஆட்சியாகவும் இன்ஸ்டாகிராம் ஆட்சியாகவும் இன்ஸ்டாகிராம் மடைமாற்று அரசியலாகவும் பண்ணிட்டு இருக்காங்க டிவிகே அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்களே. ரொம்ப கொண்டாட்டத்திலே இருக்காங்க டிவிகே. அதாவது இப்ப அவங்க அந்த போலீஸ் ஆபீசரே பூரா டிவிகேனுடைய மெம்பர்ஸ்னு சொல்றாங்க. இல்ல, அதாவது ஆட்சியாளர்கள் சரியா இருந்தா அவங்க ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்ற விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதை பெரிதுபடுத்த வேண்டிய என்னுடைய பார்வையில் அதை பெரிதுபடுத்த வேண்டிய தேவை கிடையாது. இப்ப இன்னைக்கு பதவி ஏற்று இன்னையோட 10ஆம் தேதி பதவி ஏற்றாங்க, சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்றுனது. இன்னைக்கு 25, இன்னைக்கு தான் 15வது நாள் வச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் இதுவரைக்கும் ஆட்சி ஏற்ற எந்த அரசாங்கமா இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச தமிழகத்துல அதிமுக, திமுக, இத்தனை அமைச்சர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு துறையிலையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறத ஆட்சி ஏற்ற 13-15 நாள்ல நீங்க என்னைக்காவது நீங்களும் ரிப்போர்ட்டரா இருக்கீங்க, நீங்களும் மீடியாவில் இருக்கீங்க, எந்த அரசாங்கத்திலாவது நீங்க பார்த்துருக்கீங்களா மாதேஷ்? இத்தனை அமைச்சர் பெருமக்கள் ஊர் ஊரா போய் இவ்வளவு பிரச்சனைகள், வெறும் 15வது நாள் இன்னைக்கு இதை அவங்க கொண்டாட்ட மனநிலையில இருக்காங்கன்னு அவங்க சொல்றதை நீங்க நம்புறீங்களா? அண்ணாமலை சொல்றாரு. அண்ணாமலை சொல்றதை விடுங்க, அவங்க எதிர்கட்சி, அவங்க பேசத்தான் செய்வாங்க, அவங்க அரசியல் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்ப அவங்களுக்கு உண்டான ஏதோ ஒரு பிடிமானம் நம்ம பொதுமக்களா நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் ஆட்சி ஏற்ற நீங்க எல்லாமே மீடியாஸ் ரிப்போர்ட் இருக்கும்ல, இது வரைக்கும் ஃபைல் ஃபுட்டேஜஸ் எல்லாமே இருக்கும்ல, எல்லா ஆட்சியும் நீங்க எடுங்க, அண்ணா திமுக திமுக மாறி மாறி கடந்த 60 ஆண்டுகளா வந்திருக்கு இல்லையா?
ஆட்சி ஏற்ற 13-15 நாளில் இப்ப தாவேகாவுடைய அமைச்சர்கள் போய் அவங்க துறை சார்ந்த செய்யக்கூடிய பிரச்சனைகளை பூரா இப்படி போய் அட்ரஸ் பண்ண ஒரு மினிஸ்ட்ரியை நீங்க காமிங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரபு அவர்கள் மைண்ட்ஸ்ல இருக்கிற வெடிகாலையில போய் உட்காந்து 2 மணிக்கு போய் உட்காந்து சர்வே பண்றாரு. அவங்க ஸ்கூல்ல வந்து அந்த மகரிஷி வித்யாலயாங்கிற ஸ்கூல்ல ஆர்டிஇ எஜுகேஷன்ல வந்து 16,000 ரூபாய் புத்தகத்துக்கு ஃபீஸ் கட்டுறாங்கன்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு தகவல் போயிட்டு அவர் வந்து உடனே ஸ்கூலுக்கு போயிட்டு அதை வந்து பிரச்சனை இல்லாம சால்வ் பண்றாங்க. ரமேஷ் அவர்கள், தாவேகாவுடைய ரமேஷ் அவர்கள், அவரு போயிட்டு கோயில்ல போய் ஆய்வு பண்றாரு. அது இல்லாம வந்து அம்மா உணவகத்துக்கு போய் ஆய்வு பண்றாரு. சேவை மையத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் 12 பேர் வேலை செய்யற பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கழிப்பறை எங்க இருக்குது, இது வந்து ஒரு போர்டுக்கு மறைவுக்கு பின்னாடி போயிருக்கும்போது இது வரைக்கும் இருந்தீங்கன்னா யாரு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முகமது பர்வேஷ் அவரு போய் இது பண்றாரு. அவரே வந்து திருச்சியில இந்த மாணவி நடந்த போது ரமேஷ் அங்க போயிட்டு எவ்வளவு சின்ன வயசுங்க, 31 வயசுங்க அமைச்சர் ரமேஷுக்கு. அந்த வயசுல இன்னைக்கு என்ன 10 தடவை மந்திரி ஆயிட்டவரா? அதனாலதான் சொன்னேன், அனுபவம் இல்லைங்கிறது அவங்க கிட்ட இருந்து பதிலா வராது. களத்துல போய் நிக்கிறாங்க. அவர் அங்க போய் நின்று அங்க இருக்கிறவங்க பூரா இளைஞர்கள் அங்க கேட்ட கேள்வியை பாத்தீங்கன்னா நியாயமா கேட்டாங்க. அந்த பசங்க பூரா நாங்க இளைஞர்கள் ஓட்டு போட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க, எங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அவங்களே நியாயமா கேட்கறாங்க. இவரும் சொல்றாரு, இல்லைங்க நாங்க பண்றோம், எல்லாத்தையுமே பண்றோம், 4 பேர்த்த அனுப்பிச்சிருக்காங்க, அந்த 4 பேர் யார் யாரு, குற்றம் இருந்துச்சுன்னா கட்டாயமா 31 வயது அமைச்சருங்க ரமேஷ். அவரு போய் இன்னைக்கு வந்து நான் வந்து HRNCங்கிறது மட்டும் இப்போ சில பேர் பேசுறதுல அபத்தமும் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சுற்றுச்சூழலியல் அமைச்சரா இருந்துட்டு அவர் வந்து நான் சுற்றுலாத்துறைங்கிறார். அப்போ நீங்க மத்த ஏதாவது வந்து உங்களுக்கு டெக்னிக்கலா தெரியலன்னா பரவாயில்ல, நீங்க உங்களுடைய துறையவே வந்து தவறா சொல்றதெல்லாம் வந்து அபத்தம், அது நீங்க சொல்லக்கூடாது. அப்போ இதுல வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு அமைச்சர் கூட பேசினார். எல்லாத்துக்கும் கேட்கறதுக்கு வந்து இல்ல எங்களுடைய தளபதி முதல்வர் அவர்கள் இதுக்கு சரியான நடவடிக்கை, ஒரு 4-5 கேள்வி கேட்கறாங்க ரிப்போர்ட்டர்ஸ். 4-5 கேள்விக்கு இதே பதில். நான் கூட வேற பதில மாத்துவாரான்னு பாக்குறேன். அப்ப என்னுடையது என்னன்னா, உங்களோட நிலைமை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க இன்னும் வந்து உங்களுக்கு அந்த கிரிப்பு அது கிடைக்கல. அது வரைக்கும் நீங்க ஏன் சார் பிரஸ்ஸை சந்திக்கிறீங்க? அதே மாதிரி வந்து அருண்ராஜ் அவர்களும் இன்னைக்கு வந்து நிறைய இன்ஸ்பெக்ஷன் ரிவ்யூ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா அமைச்சர்களும் பெரிய அளவுக்கு அவரு நம்மளுடைய கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் சரி அவங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு எங்கேயாவது தாவேகா அமைச்சரவை எடுத்ததுக்கு அப்புறம் எந்தெந்த துறைக்கு யார் யார் அமைச்சர்கள் அவங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு முந்தின ஆட்சியாளர்கள் யாராவது நடைபெற்றுச்சு? அதுதான் நம்மளுடைய கேள்வி. அப்ப இவங்க தாவேகா எல்லாத்தையும் சாதிச்சுட்டாங்களா? இல்ல, அது சாதிக்கவும் முடியாது. அது எதிர்பார்த்தா டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். ஆனா குட் பிகினிங் இஸ் ஆஃப் டன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் சினிமாட்டிக்கா இருக்கு. அதே போல இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் பாடல் போட்டு இதையே அவங்க வந்து மக்களை வந்து மூல செலவு பண்றாங்க, இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கின்ற ஒரு பார்வையும் விமர்சன பார்வையும் இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா திமுக வைக்கிற குற்றச்சாட்டு. நீங்க அவங்களுடைய இளைஞரணி மாநாடு பாத்தீங்களா இல்லையா? இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் 2 பேருமே அட்ரஸ் பண்ணாங்க. அதுல உதயநிதி என்ன சொல்றாரு, கூட்டம் மாநாடு இல்ல ஆய்வு கூட்டம் மாதிரி அதுல போட்டு மாநாடா பண்ணி காங்கிரஸ்ல பூரா கழிவு ஊத்துனாங்களா அந்த மீட்டிங். கரெக்ட் தானே, நம்பிக்கை துரோகம் அது நம்ம அடுத்தது வருவோம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் சொல்றாரு, இல்ல நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து இன்ஃபுளுசரை நம்பிட்டு இருந்தாவே பத்தாது, நீங்களும் இன்ஃபுளுசரா மாறணும், நீங்களும் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், நீங்களும் கண்டென்ட் ரைட்டரா மாறணும். அப்ப இந்த மாநாடு இந்த கூட்டம் எதுக்குன்னாக்கா இன்ஸ்டாகிராம்ல இவங்க தயார் பண்றாங்க மக்கள், அவ்வளவுதான், இன்ஸ்டிகேட் பண்றாங்க. நீங்க நியாயத்தை எழுதுங்க. நீங்க இருக்க யார் வேணா இப்ப இன்னைக்கு அத்தனை பேரும் திமுக காரங்களா கேள்வி கேட்டிருக்காங்க, எல்லாருமே கேட்கறாங்க. ஆனா இப்ப அதுங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் என்ன இவங்களுக்கு புதுசா? இன்ஸ்டாகிராம்ல இது வரைக்கும் திமுக களமாடவே இல்லையா? இல்ல இன்ஸ்டாகிராம் வந்து ஒன்லி ஃபார் டிவிக்கேன்னு போர்டு போட்டிருக்கா இன்ஸ்டாகிராம் கதவுக்கு முன்னாடி? இப்ப இன்ஸ்டாகிராம்ல இவங்க இன்ஃபுளுசரை திமுக பயன்படுத்தவே இல்லையா? அதிமுக பயன்படுத்தல குற்றச்சாட்டை நம்மளே வச்சிருக்கிறோம். அதிமுக களத்துல ஸ்ட்ராங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கழகத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதிமுக தோக்க நேரிட்டுச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் ஐடி விங்கி சரியா சோசியல் மீடியால பயன்படுத்தாதுங்கிற நாமளே பேசியிருக்கிறோம், பல இடத்துல பேசியிருக்கோம். அப்போ அது அதிமுக வேணா அதை பயன்படுத்தலைங்கிற ஒரு இன்னைக்கு இனிமேல் கரெக்டா இருக்கணும்னு அதிமுக மீட்டிங்ல பேசினா ஒரு நியாயம். திமுக மீட்டிங்ல பேசுறீங்க சார் நீங்க பார்க்காத சோசியல் மீடியாக்களா, நீங்க செட் பண்ணாத நெரேட்டிவ்களா, நீங்க கிரியேட் பண்ணாத கண்டென்ட்டுகளா, உங்களுக்கு தெரியாத கண்டென்ட் ரைட்டர்ஸா? 76 ஆண்டு கால அரசியல்ல இன்னைக்கு வந்து தாவேகா 2 வருஷம் 4 மாசம் ஆன கட்சியை பார்த்து தான் நீங்க கத்துக்க வேண்டிய சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? அப்ப என்ன மாதிரி இது? அப்போ இது நான் அதனாலதான் திருப்பி தாவேகாவுடைய அரசாங்கத்துக்கு நான் சொல்றது, இன்னும் பல வகையில பல முகங்கள்ல வெளியே வருவாங்க. அதையெல்லாம் நீங்க முன்கூட்டியே கணிச்சு உங்களுடைய ஆட்சியை இன்னும் 10,000 பேர் வந்து கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு நியாயமான முறையில
நீங்க முன்னேற்பாட்டோட பாதுகாப்பான அரசியலை எல்லாத்துக்கும் கொடுங்க, மக்களுக்கு கொடுங்கங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள். தொடர்ச்சியான மின்தடை ஏற்படுவது நிறைய நடந்துட்டு இருக்குது. அது வந்து சில கருப்பாடுகளால் நிகழ்குதுன்னு அமைச்சர் நிர்மல்குமாரும் சொல்றாரு. அதுல என்ன கருப்பாடு உள்ள வராங்க? இது என்ன மாதிரி ஒரு அவர் சொல்ற நிர்மல்குமார் சொல்றதுல வந்து 100க்கு 100 நான் உடன்பாடும் இல்லை. அதே மாதிரி வந்து 100க்கு 100 இல்லை அப்படி அவர் சொல்றது பூரா அபத்தம்னு நான் நழுவி போறதுக்கும் ஆள்கள் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்னைக்கு இதுக்கு முன்னாடி அந்த துறையை வச்சிருந்தவர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வச்சிருந்தாரு. அறப்போர் இயக்கம் சுத்தி சுத்தி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவ்வளோ ஊழல் நடக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நடக்குது, ஏகப்பட்ட டெண்டர் மோசடி நடக்குது, அந்த காசி அவர்கள் மேலே இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிற மாதிரி இவர் ஆஃபீஸ்க்கே வராமல் செந்தில் பாலாஜி வீட்டில் உட்காந்துக்கிட்டு அங்கே டெண்டரை எப்படி போடுறதுங்கிறத பற்றி தான் இவருடைய முழுநேர வேலைன்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கம், நீங்கள் தாவேக்காவை விட்டுடுங்க, அறப்போர் இயக்கம் தெரியும் எப்படிப்பட்ட இயக்கம். அவங்க எந்த கட்சிக்கும் எந்த ஆட்சிக்கும் பயப்படாமல் நேராக நின்று கேள்வி கேட்கக்கூடிய ஆளுங்க அந்த ஊழலுக்கு எகென்ஸ்டாக. அதை பூராமே நம்ம பெரிய அளவுக்கு வந்து முதல்ல நம்ம டிஎன்இபியை பற்றி நான் பல இடத்துல பேசியிருக்கேன். அங்கே எந்த அளவுக்கு வந்து நிர்வாகம் சீர்கெட்டு கிடக்குது அப்படின்றது. இவங்க வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு 10.25 லட்சம் கோடி வரப்போகிற மார்ச் 2026 வரப்போகிறது கவர்மெண்ட் பட்ஜெட்டட் டெட்டு. நான் திருப்பி பல நேரங்களில் சொல்லியிருந்தது ஆஃப் பட்ஜெட் பாரோயிங் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு டிஎன்இபி 2 லட்சம் கோடிக்கு பக்கமா இருக்கும்னா இப்ப சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, 2 லட்சம் கோடிக்கு பக்கமா கடன் இருக்குங்கிறார். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல ஏகப்பட்ட இதெல்லாம் இந்த 10.25 லட்சம் கோடிக்கு உள்ளார வராத கடன்கள். இப்ப இது 2 மட்டும் சேர்த்துனீங்கன்னா அங்க ஒரு 2.5 இவங்க சொல்ற மாதிரி இதுல ஒரு 50னா 3 லட்சம் கோடி தனியா வெளியே இந்த 2 டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இருக்கு. டிஎன்இபிலையும் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லையும். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல அடமானம் வைக்கிறதுக்கு இப்ப எதுவும் இல்லைங்கிற அளவுக்குலாம் செய்திகள் வந்துச்சு. அதெல்லாம் உண்மையா என்ன நிலைமைங்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் இன்னொரு என்ன சொல்றாரு, அவர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, நாம் அமைச்சர் அவர்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஊழியர்கள் எண்ணிக்கையே இப்ப இல்ல, 1,40,000 பேர் வேலை பார்த்த இடத்துல இப்ப 70,000 பேர் தான் வேலை பார்க்குறாங்க, ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு. இதுக்கு உதாரணம் சான்று என்னன்னா, எனக்கு அந்த ஊர் பேர் மறந்து போச்சு. ஒரு அம்மாவை வந்து இப்ப சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதாவது ரீடிங் எடுக்கிறது வந்து போய் பிசிக்கலா நீங்க போய் ரீடிங் எடுக்கணும். இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா டேபிள் மீட்டிங்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸ் டேபிள்லேயே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு இவ்வளோ வந்திருக்கும் அவ்வளோ வந்திருக்குன்னு நடிச்சிட்டு அந்த குறிப்பிட்ட இபி ஸ்டேஷனுக்கு மட்டும் சற்று ஏறக்குறைய கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டமாயிருக்கு. இந்த அம்மா போகிற ஒரு அம்மா எத்தனை வீட்டில் கணக்கு எடுத்துருவாங்க சொல்லுங்கள். அந்த கணக்கு எடுத்ததுலேயே கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம். அதை பூரா இவங்க கண்டுபிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 வருஷம் அவங்களுக்கு டைம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட்டுங்கன்னு இப்போ மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. இது மக்களுக்கு எவ்வளோ நெருக்கடி இல்லையா? அப்போது இது எல்லாம் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது அந்த அம்மாவை கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க எங்களால் போக முடியலன்பாங்க, ஆட்கள் இல்லைங்க நாங்களே ஒரே ஆளே. இது ஆனால் சரியான பதில் அல்ல. ஆனால் அப்போ முன்னாடி இருக்கிறவர்கள் இதுக்கு நீங்கள் நடவடிக்கைகள் எடுத்திருந்தா இந்த அளவுக்கு சேதாரப்பட்டு வராது. இது ஒன்று. அப்போ இவங்க துறை ரீதியாகவே சரி செய்ய வேண்டிய, அதாவது சிஸ்டமிக் ரிஃபார்ம், ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. மின்தடை என்ன காரணம், ஏன் அதிகமாக மின்தடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இது மக்களுக்கு மின்தடை ஏற்படுறதை விட இந்த நேரத்தில் மின்தடை ஏற்படுங்கிற அறிவிப்பு கொடுத்தீங்கன்னா கூட மக்கள் சும்மா இருப்பாங்க. நீங்க அறிவிப்பே இல்லாம கட் பண்றது தான் இந்த இடத்துல பிரச்சனையா வந்தது. அப்போ நீங்க வந்து இப்போ எனக்கு கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்துச்சு, உங்க இப்போ நகரில் வந்து கரண்ட் போயிருக்கு, இது 4 மணிக்கு சரி செய்யப்படும்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அப்போ மக்கள் வந்து பிரச்சனை வர்றதை விட இந்த மாதிரி பிரச்சனை வருது, இது உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் கொடுத்தா மக்கள் வந்து தெரிஞ்சுப்பாங்க. அது முன்னாடி இருந்துச்சு. இந்த பகுதியில் இந்த நேரத்தில் இருந்து இந்த ஷட் டவுன், அது ரெகுலராக வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ ரெகுலர் ஷட் டவுன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, இதே துறை சார்ந்து பல மக்கள் போய், நீங்கள் மற்ற வீடியோ சோஷியல் மீடியாவில் சொல்கிறீங்கள, இதே மக்கள் போய் இபி ஆஃபீஸில் போய் உங்களுக்கு பண்ணுறாங்க. அதில் ஒரு இபியில் இருக்கிற நபர் வந்து ஏன் கரண்ட் கட் ஆச்சுன்னு போய் முதலமைச்சரை கேளுங்கிறார். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? முதலமைச்சருக்கும் இவங்க இபி ஸ்டேஷனில் உட்காந்து வேலை பார்க்குறவர்கிட்ட போய் ஒரு பொதுமக்கள் போய் கேட்குறாங்க, மீடியா வச்சு, அங்கே கட்சிக்காரனும் எவனும் கிடையாது, அர்த்தராத்தில் போய் கேட்குறாங்க, போய் முதலமைச்சரை கேளுங்கன்றீங்க. அப்போ இதெல்லாம் கருப்பாடுகள். முதலமைச்சருங்கிற வார்த்தை எதுக்குங்க அங்கே வருது? இதே வந்து இபியில் ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது இந்த வார்த்தை வந்துருமா? ஐயா எடப்பாடி இருந்தபோது முதலமைச்சரை போய் கேளுங்கன்னு இருப்பாங்களா? அப்போ இதெல்லாம் யார்? இவங்கெல்லாம் யார்? இல்லை எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி. அங்கே போய் கேட்கும்போது வந்து கேட்டிங்கனாக்கா, இல்லை ட்ரிப் ஆயிடுச்சு. ஏங்க ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்லைங்க ட்ரிப் ஆயிடுச்சு. ட்ரிப் ஆகிறதுக்கும் ஃபோன் எடுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஃபோன் எடுத்து பதில் சொல்ல வேண்டியதான். அவர் இன்னொரு பேர் சொல்கிறார், எனக்கு அந்த இடத்து பேர் மறந்துடுச்சு. அந்த இடத்துல இல்லைங்கன்றார். அந்த வீடியோ எடுக்கிறவர் சொல்கிறார், அந்த ஏரியாவினுடைய ஏஇ இந்த அம்மா தானே, அவங்க கிட்ட நான் ஏற்கனவே பேசினா அங்கே கரண்ட் இருக்குது, வேணா அந்த அம்மாவுடைய நம்பர் சொல்லட்டுமான்னு கேட்குறாரு. அவர் அந்த சட்டை இல்லாமல் உட்காந்து நைட் நேரம் போவோம், அதனால ஒருத்தர் படுத்திருக்காரு, ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அதெல்லாம் நம்மளுடைய கேள்வி இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ இதெல்லாம் யாரு?
இவங்கெல்லாம் யாருன்னா அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். டிவிகேக்கு இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள், பியூரோக்ரஸியில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ஒன்றா அதிமுகவினால பலன் பெற்றவர்கள், இல்லைன்னா திமுகனால பலனடைந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க காலத்தில் வந்தவங்க இருப்பாங்க. இப்போ விஜய் அவர்கள் வேற என்ன சொல்றாரு, ஒருத்தனையும் ஒரு பைசா தொட விட மாட்டேன், நானும் ஒரு பைசா தொட விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பல நேரத்தில் பார்த்துருக்கோம், அந்த பைசா தொட விட மாட்டாங்கிறதே பல அதிகாரிகளுக்கு வந்து டர் ஆகி போச்சு. ஐயோ நம்ம நிலைமை அவ்வளோதானே. அது ஒன்று. அடுத்தது, இது வரைக்கும் பைசா பார்த்தது அப்படியே மன்னிச்சு விட்டுருவாங்களா, நடவடிக்கை எடுப்பாங்கல்ல, அந்த பயமும் இருக்கு. அப்போ அதனால தான் நம்ம சொல்றது என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகளை மட்டுமே நம்பி இருக்காம, நீங்க நம்ம போன இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன், நீங்க வந்து ஒரு அட்வைசரி கவுன்சில் ஃபார்ம் பண்ணுங்க. பழைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் நியாயமான நேர்மையான அதிகாரிகளை வச்சு. இப்போ இன்னும் ஒரு படி போய் எனக்கு தாவேகா அரசாங்கத்துக்கு உண்டான இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, இது உங்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த அட்வைசரி கவுன்சில் மட்டும் பத்தாது, ஒவ்வொரு துறைக்கும் நீங்க ஒரு அட்வைசரி கவுன்சில் போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நீங்க அந்தந்த துறையில வேலை பார்த்த நேர்மையான அதிகாரிகள், நீங்க டிஎன்இபினா போன ஆட்சியிலேயே வெளியே வந்து நேர்மையா பேசின அந்த டிஎன்இபி ஊழல் எந்த அளவுக்கு நடந்திருக்குங்கிற டிஎன்இபி அதிகாரிகள் ரிட்டையர்ட் எம்ப்ளாயிஸ் வந்து நிறைய பேசியிருக்காங்க. அந்த மாதிரி அதிகாரிகளை பூரா பிடிங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும், அந்த அமைச்சர் சார்ந்த துறைகளுக்கு எல்லாமே ஒவ்வொரு துறையும் இன்னைக்கு 43 45 டிபார்ட்மெண்ட், எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கோ அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி நேர்மையான முன்னாள் அதிகாரிகளை வச்சு ஒரு அட்வைசரி கவுன்சிலை போட்டு அவங்களுக்கும் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உண்டான தொடர்பை நீங்க வலுப்படுத்தி கொடுங்க. அப்போ இந்த மாதிரி கருப்பு ஆடுகள் எல்லாருமே இல்லை, சில கருப்பு ஆடுகள் இருக்கும், அது எல்லா ஆட்சியிலும் இருக்கும். நீங்க நல்ல பதில் சொல்லுங்க மாதேஷ். ஏன் ஒவ்வொரு அரசாங்கமும் வந்த உடனே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மாத்துறாங்க, இடம் மாத்தல் பண்றாங்க? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஐஏஎஸ்ஸா இருந்து ஏதாவது தவறுகள் நடந்திருக்கான்றது களை எடுக்கிறதுக்கு கூட ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் இது நடக்கிறது. ஆமா. ஆனா இந்த இடத்துல இப்ப விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் என்னன்னா, நான் 5 பைசா கை வைக்க மாட்டேன், ஒருத்தனையும் கை வைக்க விட மாட்டேன்னு சொன்னது இவருக்கு பெரிய சேலஞ்ச். சாதாரண சேலஞ்ச் இல்ல அது. இது சாதாரண சேலஞ்ச் இல்ல விஜய் அவர்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு நல்லது பண்ணணும்னு வரவங்களுக்கு அவ்வளோ நெருக்கடிகள் வரும். இன்னைக்கு பரவாயில்ல, நம்ம ஆட்சி தான், ஆடி பார்க்கலாம், ஆடுறவங்க ஆடுங்கன்னு விஜய் சொல்லி இருந்தாருன்னா ஏகோபித்த வரவேற்பு இருக்கு. நிற்கும் எவனாவது ஆடணும்னு நினைச்சீங்கன்னா ஒட்டுமொத்தமா முடிச்சிருவாங்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த அதிகாரிகள் இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க, ஊழல் செய்யக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. நேர்மையான அதிகாரிகள் பூரா இன்னைக்கு விஜய் அவர்களும் அந்த அமைச்சரவையும் எடுக்கக்கூடியதுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க. ஆனா இந்த ஊழல்லையே திளைச்சு போயிருக்கிறவங்க, ஊறி போயிருக்கிறவங்க, அதை விட்டா வாழ்க்கவே வாழ முடியாதுங்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க அவங்க எல்லாம் உங்களுக்கு எதிராக தான் வேலை பார்ப்பாங்க. சரி, அதற்கு வெளியில இருந்தும் பல ஆதரவுகள் கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது, கட்டாயம் கிடைக்கும். அதையெல்லாம் நீங்க முன்கூட்டி கணிச்சு, நான் அதனால தான் திருப்பி திருப்பி அவங்களுக்கு சொல்றேன், நீங்க முன்னெச்சரிக்கையோட இந்த நடவடிக்கைகள் சீர்திருத்தம்ங்கிறது சாதாரண வார்த்தை அல்ல. அதுக்கு வந்து ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் வேணும், பெரிய வில் வேணும், டிட்டர்மினேஷன் வேணும். சாதாரணமாலாம் ஒருத்தர்னால வந்து நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடலாம் சொல்ல முடியாது. அந்த வில்லும் டிட்டர்மினேஷன் விஜய் அவர்களுக்கு இருக்கு. அதை வந்து ஒவ்வொரு அமைச்சர்கள்ட்டையும் எம்எல்ஏக்கள்ட்டையும் வரணும். இப்ப எம்எல்ஏக்களும் எல்லா இடத்துலயும் போய் சுத்தி இருக்காங்க. எந்த எம்எல்ஏவது உட்கார்ந்துட்டு இருக்காங்களா பாத்தீங்களா? அவங்க போய் கில்லி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் நம்ம வரவேற்கக்கூடியது. ஆனா இன்னும் நீங்க இப்ப 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பத்தாது. இது நார்மலான கவர்மெண்டா இருந்தா நீங்க இப்ப 100 கிலோமீட்டர்ல ஓடுற ஓட்டம் சூப்பர். ஆனா இப்ப ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகளை விட்டுட்டு போயிருக்காங்க. அப்ப இந்த 100 கிலோமீட்டர் ஓட்டம் பத்தாது. நீங்க ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் வேகத்துல ஓட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கீங்க. அப்ப இப்ப நல்லா வேகமா ஓடி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்குள்ள படப்பட எல்லாம் செட்ரைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளீன் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பூரா செய்யலாம் நான் தமிழ்நாட்டுக்கு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப இக்கட்டான காலகட்டம். ஹனிமூன் பீரியட்லாம் கிடையாது சார். நான் இது ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். புதுசா வர்றவங்களுக்கு வந்து 6 மாசம் டைம் கொடுக்கலாம், 1 மாசம். இது தேர் இஸ் நோ ஹனிமூன் பீரியட். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலைமை அந்த நிலைமையில இருக்கு. யாரு வந்திருந்தாலும் ஹனிமூன் பீரியட் கிடையாது. அப்ப அதையெல்லாம் உணர்ந்து செயல்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் துரிதமா செயல்பட்டு மக்களுடைய நம்பிக்கையை பெறணுங்கிறது என்னுடைய பார்வை. கண்டிப்பா சார். ஒரு புதிய அரசாங்கம், ஒரு தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும். நடக்கக்கூடிய பிரச்சனை ஏன் இன்னைக்கு வெளியே தெரியுதுன்றதுக்கு நீங்க ஒரு பார்வையை சொல்றீங்க. அதே போல மழை விட்டாலும் தூவானம் விடாது, அதுதான் நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக விடும். ஒரு 6 மாசத்துல இதெல்லாம் சரி செய்யப்படும் அப்படின்ற ஒரு பார்வையும் பார்ப்போம். நம்ம வர்ற நாட்கள் என்ன தீவிர நடவடிக்கை, நம்ம பேசிட்டு இருக்க நேரம் சிஎம் இப்போ வந்து ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்காரு. பார்ப்போம். நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி நந்தகுமார் சார். நன்றி மாதேஷ்.